ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம். நான் ஜெயந்தி. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமே வாழணும், நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கும். நீண்ட நாள் உங்ககிட்ட பேசல. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். நான் ஊருக்கு போயிருந்தேன். நம்ம ஊர் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அங்க போனதும் கோண்டாவில் பாபாவை பார்க்க போவேன்னு சொல்லி. அதே போல பார்க்க போயிருந்தேன். அது நான் எங்க அக்கா வீட்டில் இருந்தேன். நம்ம ஊர்ல கோயில்களுக்கு எல்லாம் பொங்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 1 வீக் அங்கே போயிருந்தேன். அவங்களோட 1 வீக் என்ன 5 days போயிருந்தேன் அவங்களோட. அப்போ அங்கே இருந்துதான் பாபா கோண்டாவில் பாபா கிட்ட வந்திருந்தேன். வரும்போது என்னோட அக்காட மகனும் என் கூட படிச்சவா, என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள சந்திச்சது. அவங்களையும் கூட்டிட்டு அங்க போயிருந்தேன். போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன், கோண்டாவில் அப்பா தான் பார்த்தேன்னு சொல்லி. ஆனா நான் மோட்டர் பைக்ல போகும்போது என் ஹஸ்பண்ட் கூட பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு பாபாவை பார்க்கணும்னு நினைச்சப்போ திரும்பினதும் அப்பா தெரிஞ்சாருன்னு சொல்லி. அது அவர் இல்லை, அது இன்னொரு கோயில் போல இருக்கு. இங்கே போனப்போதான் தெரிஞ்சது அந்த பாபா இவர் இல்லை. இது நான் அங்க போனேன். போய் சாய்ராம பார்த்தேன். அங்க அவங்க ரொம்ப 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 அன்பா இருந்தாங்க. அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருந்தாங்க. நான் போன நேரம் போன நாள் ஒரு பௌர்ணமிக்கு தான் அப்பா என்ன கூப்பிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்த்தது. அப்போ அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே சுத்தி காட்டியிருந்தார். எல்லாமே சுத்தி காட்டிட்டு நவசாயி அப்பா இருந்தாங்க. நவசாயி அப்பாவுக்கு அந்த 9 நவசாயி அப்பாவுக்கும் என்ன அபிஷேகம் செஞ்சு போட்டு வச்சு மாலை போட்டு பூவெல்லாம் வைக்க சொல்லியிருந்தார். அதை நான் செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் பூஜை ஆரம்பிச்சது. பூஜை ஐயர் வந்திருந்தார், பூஜை செஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஒரு சொற்பொழிவாட்டுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் சாதாரணமானவதான், உங்களை மாதிரி ஒருத்தர் தான். சரி, என்னோட சத்தம் குறைவா இருக்கும், சரி சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தேன். என்னோட அப்பா என்கிட்ட வந்ததை பத்தி சொல்லியிருந்தேன். என் வீட்டு வாசலுக்கு அவர் வந்திருந்தார் இல்லையா? அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் லூட்ஸ் மாதா அங்க கோயில்ல பார்த்தேன் இல்லையா? தரிசனம் கிடைச்சிச்சு இல்லையா? அங்கேயும் பார்த்தேன். அங்க அப்பா இங்க என்ன கேட்டாரோ, நேரம் வானவில் பாத்தியா, நட்சத்திரம் பாத்தியா அப்படின்னு எல்லாம் கேட்டார் இல்லையா? அதே லூட்ஸ் மாதா கோயிலையும் வந்திருந்து எனக்கு அவரை போட்டோ எடுத்தேன். போட்டோ இங்க அப்பாவை போட்டோ எடுத்துக்க முடியலை இல்லையா? அப்படியே காணாம போயிட்டார். அதே போல அங்க கண்டவரை நான் அப்படியாவது போட்டோ எடுத்துக்கணும்னு நினைச்சு போட்டோ எடுத்தேன். அவர் மேலேயே அந்த வானவில் வந்திருந்துச்சு. அப்போ அப்பா நான் தான் அங்க வந்திருந்தேங்கிறத சொல்லியிருந்தார் இல்லையா? இதை பத்தி தான் சொல்லியிருந்தேன். நிறைய இருக்கு இல்லையா? அதுல இது 2ஐயும் தான் அவங்களுக்கு என்ன கோண்டாவில் பாபா பேச வச்சிருந்தார். ஏன்னா நான் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு பத்தி நினைக்கவே இல்லை. அங்கே போனப்போ கேட்டாங்க. அப்போ எனக்கு நினைவுல வந்ததைத்தான் நான் அங்க சொல்லியிருந்தேன். எல்லாரும் பொறுமையா இருந்து கேட்டாங்க. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சாய்ராம் சாய் சகோதரர் எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தார். அதை பார்த்து அது பாபாவோட போட்டோ தான். அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த பாபா மேல பார்த்துட்டு இருந்தார். அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், யாரு எங்க எந்த பாபான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இவர் தான் இங்க கொண்டாவில் பாபா தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதிர்ச்சி தந்தாங்க. அதாவது எனக்கு என்ன கௌரவித்திருந்தாங்க, எனக்கு பொன்னாட போத்தினாங்க, எனக்கு தீபாரத்தி காட்டி என்ன வணங்க வச்சாங்க. எல்லாமே பாபா தான் செஞ்சார். அது மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். எல்லாமே பாபா தான் சேவிச்சிருக்கிறார். சாய்ராம் கிஃப்ட் தந்தார் இல்லையா? அந்த கோண்டாவில் பாபா எனக்கு தெரியும் அவரை நான் பார்க்க வைப்பேன்னு சொல்லி அவர் மேலேயே பார்த்துட்டு இருந்தாருமா. மேல பார்த்துட்டு இருக்காரு என்றுட்டு, சரி ஓகே அவர் என்ன பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும், என்னோட அப்பா என்ன பார்க்கலன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏதாவது கோவமா என்ன பிள்ளை விட்டுட்டேனா என்னன்னு சொல்லுங்கப்பா, என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். கண்ணை மூடி நான் அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கும் போது திடீர்னு கண் திறந்தா அப்பா என்ன பார்த்துட்டு இருப்பார். நான் பார்த்ததும் அவரை போய் மேல பார்ப்பார். நான் உடனே சொல்லுவேன், அப்பா நீங்க பார்த்தது நான் பார்த்துட்டேன், நீங்க என்ன பாருங்கப்பான்னு சொல்லி
கேட்கும் போதுதான் அப்பா என்ன பார்ப்பார். அதே மாதிரி நான் என்னோட அப்பாவோட போட்டோ தான் இன்னொரு பெருசா ஒன்று வச்சிருக்கேன் குருவன்னு சொல்லி. அவர் என்ன பார்க்கறதே இல்லை, சைட்டுக்கு தான் பார்த்துட்டு இருப்பார். மேலையும் பார்க்கறது இல்லை, சைட்டுக்கு பார்த்துட்டே இருப்பார். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லுவேன், அப்பா என்ன பாருங்கப்பா என்ன பாருங்கப்பான்னு சொல்லி பிரார்த்தனை வச்சப்போ அவர் என்ன பார்த்தது நான் பார்த்திருக்கிறேன் நிறைய தடவை அப்படி நடந்துச்சுது. இப்ப கொஞ்ச நாளா தான் அது இல்ல, அவர் பாக்குறது இல்ல. நான் பாருங்கப்பான்னு கேட்டா கூட பார்க்க மாட்டேங்கிறார். அவர் பார்த்தப்போ ஆனா ஒரு தடவை நான் என்னால போட்டோ எடுக்க முடிஞ்சது. அது ஜனவரி ஒரு 2ஆம் தேதி என்னவோ தான். அந்த 2021 தான் அவர் என்ன பார்த்தார். அதை நான் போட்டோ எடுத்திருந்தேன். போட்டோ எடுத்ததும் இருக்குதுமா, நான் இதுல போடுறேன். நான் உங்களுக்கு அதை போட மறந்துட்டேன் போல இருக்கு, எபிசோட்ல போட மறந்துட்டேன் போல இருக்குது. இதுல போடுறேன் பாருங்கம்மா, எப்படி இருக்காருன்னு, எப்படி அவருடைய பார்வை மாறி இருக்குங்கிறது நீங்களே பாத்துக்குங்க. அப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. அது எப்படி காட்டியிருக்காரு பாத்தீங்களா? அந்த போட்டோவை பாருங்க. அந்த போட்டோவுல இந்த கண்ணு அவர் தலைக்கு மேலே ஏதோ கிருண மாதிரி பாருங்க, அதுல பூ மாதிரி 2-3 இது போட்டிருக்குது. அது அப்படியே வந்திருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுல அப்பவும் கூட நான் கவனிக்கல. அதுக்கு பிறகு ஒரு ஒளி தெரிஞ்சதுமா பாருங்க, அவர் தலையில ஒரு ஒளி மாதிரி அந்த கண்ணை காட்டின மாதிரி அப்படி தெரிஞ்சது. அப்பதான் பார்த்தேன் அப்பா கண்ணு. அப்பா என்ன பார்த்துட்டு இருந்தாருமா. நான் உடனே அப்பா போட்டோ எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கலன்னு சொல்லி ரொம்ப நாளா நான் எடுத்துக்கல. அவர் என்ன இடையில தான் நான் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து முழிக்கும் போதுதான் அவர் என்ன பாக்குறது தெரிஞ்சுது. ஆனா அன்னைக்கு உடனே என்ன போட்டோ எடுக்க வரைக்கும் அப்பா அப்படியே இருந்தார். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒளியே இல்லாம போயிடுச்சு. அந்த போட்டோல கீறி இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுவும் ஒளியோட வெளிச்சம் தான் அப்படி கீறி இருந்திருக்கு. அது அப்படியே இல்லாம போயிடுச்சு நான் போட்டோ எடுத்த பிறகு. பாருங்க, இதுல அவருடைய கண்ணை பாருங்க, நான் ஜூம் பண்ணி அந்த இது போட்டிருக்கிறேன். அந்த கண் எப்படி என்ன பாக்குதுங்கிறத பாருங்க நீங்களும். நான் ஏதாவது பிள்ளை விட்டுட்டேன்டா, என்னையில கோவம் வந்தா தான் அப்பா வேற எங்கேயோ பாக்குறது போல இருப்பார். கூப்பிட்டாலும் பார்க்க மாட்டார். அப்போ நான் சொல்லுவேன், கெஞ்சுவேன் அப்பா கிட்ட. அப்போ மறுபடியும் என்ன பார்த்துடுவார். எப்படி சொல்றது, அந்த கோயில்ல போனதுமே என் மனசு ரொம்ப இதாயிடுச்சு. எப்படி சொந்தங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஏற்படுமோ அதே மாதிரி அப்பா அங்க பார்த்ததுமே எனக்கு அந்த ஈர்ப்பு வந்துடுச்சு. அப்பா என்ன பாருங்கப்பான்னு கேட்டப்போ என்ன பார்த்திருந்தார். நவசாயி அப்பால ஒரு அப்பாவுக்கு பொட்டு வைக்கும் போது வடிவா வைக்கல, அப்பா பெரிய பொட்டா வைக்கிறேன்ப்பா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுலயும் ஒரு பாபா என்னை பார்த்து சிரிச்சாருமா. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அத சாய்ராம் கிட்ட சொல்லியிருந்தேன், என்னை பார்த்து சிரிச்சாரப்பான்னு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் என் அப்பா வந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப கூட என்னோட அப்பா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அங்க எனக்கு நேரா வச்சிருந்தாங்க. நான் அவரை திரும்பி பார்த்து தான் சொல்லிட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன் அங்க உள்ள பஜனை நடக்கிற பூஜை எல்லாத்தையும். அப்போ என்ன பாப்பாரு இல்லையா அப்பான்னு, அதே மாதிரி அப்பாவும் பார்த்தாரு என்ன. அது மட்டும் இல்ல, நான் எல்லாம் முடிய என்னை அப்படியே சுத்தி வர சொன்னாங்க. நான் அப்படி சுத்தி போகும்போது துணி அடியில போகும்போது என்ன அறியாமையே போட்டோ எடுத்துட்டேன். ஒளி ஒண்டு அதுல இருந்து போன மாதிரி இருந்துச்சு அப்பா போட்டோவுல. நான் உடனே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே சுத்தி வந்ததும் அங்க நின்றவங்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு என் காலில் விழுந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பா இங்கே இருக்காரு, அப்பா முன்னாடி என் காலில் விழாதீங்க, அப்பா கிட்ட விழுங்க, எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் என்ன கட்டிப்பிடிச்சு என்ன கொஞ்சி என்கிட்ட அன்பா பேசினாங்க. ரொம்ப 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 அன்பா பேசினாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாவோட டிவோட்டி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள, சின்ன குழந்தைங்க விழுந்தாங்க, சரி அவங்கள ஆசீர்வதிச்சுட்டேன். ஆனா பெரியவங்க விழும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன கட்டிப்பிடிச்சு என்ன என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப அன்பா பேசினாங்க. சில பேர் சொன்னாங்க, நாங்க அங்க வந்ததே இன்னைக்கு ஈவினிங் தான் வர்றது, இன்னைக்கு லஞ்ச் டைம் மத்தியானமே போன்னு பாபா சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்காக தான் வந்தா உங்களுடைய ஸ்பீச் கிடைச்சிருக்குது, உங்களை காண கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாபா அதை செஞ்சிருந்தார். ரொம்ப அன்பா இருந்தாங்க, ரொம்ப பேசினாங்க. எல்லாரும் நின்று என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் எபிசோட் போடுறது எனக்கு நடந்தது எல்லாமே அதுல சொல்லியிருக்கேம்மா, பாருங்க முடிஞ்சா பாருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதையெல்லாம் என்னோட ஒன்று விட்ட அக்காட மகளோட கேட்டுட்டு இருந்தாங்களாம். கிடைச்சுதா என்னமோ தெரியல அவங்களுக்கு எல்லாம்.
சாய்ராம் கொடுப்பார் தானே, அப்போ சாய்ராம் கிட்ட வாங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னதானம் செஞ்சிருந்தாங்க. அங்க வேலை செஞ்ச தொண்டர்கள்னு சொல்லி சாய்ராம் கூப்பிட்டு இருந்தாரு என் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாபா டிவோட்டிஸ் அவங்களோட நானும் போட்டோ எடுத்துக்கிட்டது. அந்த அன்னதானத்துல எனக்காக போட்டுட்டு கொண்டு வந்து என் கையில தந்தாங்க. நான் சாப்பிட்றதே ஒரு கொஞ்சம் தான், ஆனா பார்த்தா ரொம்ப கணக்கே இருந்துச்சு. முடியல, கொட்டவும் முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் சாய்ராம் சொன்னார், சீக்கிரமா வாங்கம்மா, போட்டோ எடுத்துக்கணும், கேமராமேன் போறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டோம். கார் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, அதால நாங்களும் போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த போட்டோ ஞாபகம் வந்து இரவு பார்த்தேன். அதை பார்த்தது வந்து நான் வீட்டில இருந்துதான், இரவு நைட் போலதான் போட்டோக்களை பார்த்தேன். அப்போ அங்க பாபா தரிசனம் தந்திருந்தார். எனக்கு தெரியும் அப்பா எங்க இருப்பாருன்னு சொல்லி, இருக்கிறதே நான் உணர்ந்தேன். அந்த கோயில்ல காலடி வைக்கும் போதே அப்பா எங்க போனாலும் அப்பா இருப்பாருமா, அவர் உயிரோட இருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, தான் இல்லை என்றாலும் தான் உயிரோட இருப்பார், தங்கிட்ட வந்து பேச சொல்லியிருந்தார் எல்லாரையும். நிச்சயமா அப்பா செய்வார். உங்க பிரச்சனைகளை மனம் திறந்து பேசுங்க அப்பா கிட்ட, சரியா? யார்கிட்டையும் சொல்றதை விட, இன்னொருத்தர்கிட்ட சொல்றதை விட அப்பா கிட்ட நாங்க பேசினா அது அப்பாக்கு மட்டும்தான் கேட்கும் இல்லையா? இன்னொருத்தர்கிட்ட நாங்க பேசும்போது நம்ம பிரச்சனை இன்னொருத்தருக்கு தெரிய வந்துடும், அவ்வளவுதான். நாளைக்கு அந்த பிரச்சனை என்னண்டே தெரியாம எல்லாமே போயிடும் இல்லையா? பிரச்சனைகள் வர்றதா இருந்தா அப்பா சொல்லுவார், அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், மீதி நாள் உனக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அதே போல அந்த கொஞ்ச நாள்ல நடக்கிற அந்த பிரச்சனையை நாங்க தாங்கிக்கணும், சகிக்கிற மனசு தன்மை இருக்கணும். அப்பாவை முழுமையா நம்புங்க, நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க. உங்க மனசை ஃப்ரீ ஆக்குங்கம்மா, எல்லாமே நல்லதே நடக்கும். இது எனக்கு நடந்துச்சு, எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பிரச்சனையே மத்தவங்க பிரச்சனை தான், என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள பிரச்சனையே இல்லை, எல்லாமே நல்லதே நடந்தது. இப்பதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னாச்சுன்னா, என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடி எதுவும் சொல்லலை, இப்ப எதுக்கு அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு வர கும்பிடுறாய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொன்னதுனாலதான் கொஞ்சம் இல்லை, நிறைய மன கஷ்டம் எனக்குள்ள இருந்துச்சு. அது அப்பா தான் செய்யறார், ஏதோ செய்யறார். அவரையும் அப்பா கும்பிட வைப்பார். அப்பா நினைக்கிறோம் இல்லையா, எல்லாமே சரியாகும். இது மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா? அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு நடந்துச்சுது. என் பாபா எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். அண்ணி இல்லையேங்கிற மனவேதனை எனக்குள்ள இருந்தாலும், அதை எடுத்துடுங்கப்பா, இன்னும் என்னால தாங்க முடியலன்னு சொன்ன அன்னைக்கே எனக்கு என் மனசுல இருந்து எடுத்துட்டார். அண்ணியை பார்க்க போயிருந்தப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை, அழுகையே வரல, அப்படி இருந்துச்சுது. நானே ரொம்ப அதிர்ச்சியா போயிட்டேன். எப்படிப்பா, நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேம்மா. எப்படி நீங்க சொன்னதுமே எடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அண்ணி இல்லை, சரி அவங்கள நல்லபடியா அனுப்பி வைக்கணுங்கிறது மனசுல இருந்துச்சுது. ஆனா அன்னி கூட அந்த ஃப்ளைட்ல நான் ஏறி இருக்கும்போது என் பக்கத்துல இருந்து வர வேண்டியவங்க இல்லையா, அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ணா சொல்லியிருந்தார், நான் போகலன்னு சொன்னப்போ எங்க அண்ணா சொல்லியிருந்தார், அண்ணி உன்னோட தான் இருக்கா, நீ போய் உன்னிட்ட அவ சொல்லியிருப்பா என்னென்ன செய்யணும்னு, அதை போய் செஞ்சுட்டு வா, அங்க போயிட்டு வா, அண்ணி பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்காகத்தான் நான் மறுபடி போகணும்னு எனக்கு தோணிச்சுது. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ, அப்போ போறியா, சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் முதல் நாள் அவருமே அந்த ஃப்ளைட்லயே புக் பண்ணி, அதே இதுக்கு ரொம்ப காசு பே பண்ணியிருப்பார், அது தெரியும் எனக்கு. ஒரே டேட்டுக்கே புக் பண்ணி ஒரே நாள்லயே நாங்க திரும்பி வர்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். அப்பதான் சந்தோஷமா போயிருந்தேன். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்தது, எப்படி என் மனசுல இருக்கிற ஆசைகளை நான் நிறைவேற்றுறது, அண்ணி வேற சொல்லியிருந்தா இல்லையா அப்படின்னு நிறைய இருந்தது. ஆனா அதை கூட பாபா செய்ய வச்சுட்டாருங்க. அப்பா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க தான் பாத்துக்கணும்ப்பா, நீங்க தான் எல்லாமே செய்ய வைக்கணும், எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் போனேன். அதனால அப்பாவே அங்க நின்று எல்லாமே என்னை கொண்டு செய்ய வச்சுட்டார். பாத்தீங்களாமா, எல்லாம் நல்லதே நடக்கும், அப்பா இருக்கிறார் இல்லையா, எல்லாம் சரியா நடக்கும்மா. எனக்கு இனி இல்லைன்னு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா பாபா தான் எனக்கு இந்த சாய்ராம், கோண்டாவில் சாய்ராம எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே பாபா தான்.
அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது நடந்துச்சு. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, மறக்க முடியாத இந்த நிகழ்வு நடந்துச்சு. இதே போல உங்களுக்கு நடக்குமா? பாபா நிச்சயமா செய்வார். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். சரியாம்மா? அப்பா மேல நம்பிக்கையா இருங்க, பொறுமையா இருங்கம்மா, அன்போட இருங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. அப்பா எப்பவும் உங்க கூட இருப்பார். நல்லதே நடக்குமா. மனசுல எந்த கவலையும் வேண்டாம். எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பா பார்த்துப்பார். நிச்சயமாமா எல்லாமே நல்லதே நடக்கும். மனசை ஃப்ரீயா வச்சுக்கொள்ளுங்க, மகிழ்ச்சியோட இருங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தா கர்மா உள்ள வராது, நெருங்காதுன்னு அப்பா சொன்னார். அதே போல நிச்சயமா எல்லாமே நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாரா.